டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறை தமிழ்நாட்டின் நம்பர் 1 பயோஃப்ளாக் நிறுவனமான டிஎன் பயோஃப்ளாக் இப்பொழுது ஆன்லைன் பயிற்சி வகுப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தினர் பயிற்சிக்கு நேரடியாக வர முடியாதவர்கள் ஆன்லைன் பயிற்சி பெற்று மீன் வளர்த்தொழிலை மிகச்சிறப்பாக செய்ய வழிவகை செய்கிறது. டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறை அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும் வேறு எங்கும் கிளைகள் இல்லை. டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறை. வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஃப்ளாகில் ஃபெயிலியரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க், ரைட்டுங்களா? பயோஃப்ளாகில் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை விட என்னென்னா, டிஎன் பயோஃப்ளாகில் ட்ரைனிங் எடுத்தவங்களே ஒரு சிலர் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ், அதாவது இந்த 1 இயர் நம்ம ஃபீட்பேக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 1 இயர் ஃபீட்பேக்ஸ் வெளியில் உள்ளவங்க ப்ளஸ் டிஎன் பயோஃப்ளாகில் ட்ரைனிங் எடுத்தவங்க ப்ளஸ் யூடியூப் பார்த்து பயோஃப்ளாக் பண்ணவங்க, வெளியில் உள்ள ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் எடுத்தவங்க, ரைட்டுங்களா? ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த அனலைஸில் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஒரு 7 மந்தில் உள்ள அனலைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க, ரைட்டுங்களா? அது ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களும் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க, வெளியில் உள்ளவங்களும் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அதே போல் நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. வெளியில் ட்ரைனிங் எடுத்தவங்க, ஓனாக பண்ணவங்க, ஜென்ரல் நாலேஜ் அவங்களுடைய நாலேஜில் பண்ணவங்க, யாருக்கிட்டையும் ட்ரைனிங் போகாமல் பண்ணவங்க கூட சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயோஃப்ளாக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த பயோஃப்ளாக் ஃபெயிலியர் எதனால் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இந்த வீடியோ இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ ரிசர்ச் அனலைசிங் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம டிஎன் பயோஃப்ளாகில் உள்ளவங்க, அப்புறம் மீன்வள துறையில் நல்ல முதிர்ச்சி பெற்றவங்க, இவங்களெல்லாம் நம்ம சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் நம்ம பகிர்ந்து தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறதோட முதல் நோக்கம் என்னென்னா, இதில் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும். இன்னொன்று, ஃபெயிலியர் ஆனவங்க அதை விட முக்கியமாக இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 3 தடவை கூட நான் பார்க்கலாம், ரைட்டுங்களா? இது என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன். ஸோ இப்போ பயோஃப்ளாக் ஃபெயிலியர் ஆகலை அப்படின்னு நம்ம சைடில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது வேறு. சக்ஸஸ் ஆனவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயோஃப்ளாகில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ரைட்? ஓகே. இப்போது புக்கில் உள்ள விஷயம், அதாவது ஏட்டு சுரைக்காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது கறிக்கு உதவாது தான் இருந்தாலும், பட் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். ரெண்டாவது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்க பயோஃப்ளாக் பண்ணும்பொழுது அவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் சந்திக்கிறாங்க, ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதையும் எடுத்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. ஸோ வீடியோவை நம்ம கவனிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். இந்த பயோஃப்ளாக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க. பயோஃப்ளாக் ஃபெயிலியர் ஆனவங்களும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா பயோஃப்ளாக் வந்து ஃபெயிலியர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் மூலமாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பட் பயோஃப்ளாக் ஃபெயிலியர் இல்லையா அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்துட்டு போகட்டும். ஸோ பயோஃப்ளாகில் நம்ம என்ன பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ என்ன நம்ம செஞ்சோம், நம்ம என்ன தவற விட்டுருக்கோம்? ஏன்னா இப்போது இஸ்ரேலில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட், ரைட்டுங்களா? இஸ்ரேல் சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், யோரம் அவனிமெல் எல்லாருக்குமே தெரியும், பயோஃப்ளாகோட தந்தை, சரிங்களா? ஃபாதர் ஆஃப் பயோஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், சரிங்களா? ஸோ இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னோவேஷன், ரைட்டுங்களா? ஸோ மீன் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு உள்ள மீன் கிடைக்காத ஒரு இடத்துல மீன் அவர் உற்பத்தி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்திருக்கும். அவர் இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி உருவானது இல்லைங்களா? ஸோ இதை பற்றியான ரிசர்ச்லாம் நடந்தது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவருடைய ரிசர்ச், அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அங்கே நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம், என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம், நம்ம செய்யும் பொழுது என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும், ரைட்டுங்களா? ஸோ டோட்டலாக டெக்னாலஜியை வந்து குற்றம் சொல்கிறதுல எந்த ஒரு தப்பு, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது தவறு இல்லையா, அறியாமையா அப்படிங்கிறது புரியல. ஸோ அது மாதிரியான ஒரு டெக்னாலஜி, அதை நம்மளோட இந்தியா கவர்மெண்ட்டில் ஃபிஷரிஸில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அருமையான ஒரு டெக்னாலஜி, ரைட்டுங்களா? ஸோ அந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ சிபாவை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்ஜிசிஏ இந்த மாதிரி நிறுவனங்கள் ப்ளஸ் சின்ன நிறுவனங்கள், ரைட்டுங்களா? அரசு துறை சாராத நிறுவனங்களும்
இதில் வந்து சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களால எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஃபெயிலியர் ஆனவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம கடைசியாக ஒரு ட்ரையல் ஒன்று எடுத்து பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக ஒரு ட்ரையல் ஒன்று எடுத்து பார்ப்போம். நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டோம். இப்போது என்ன நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் பண்ணலை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அடுத்த ஒரு இது பண்ணுறதுக்கு, ஒரு கல்டிவேட் பண்ணுறதுக்கு உங்கள் மனநிலையை தயார்படுத்திக்கிங்க. ரைட்டுங்களா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டுங்களா? பயோஃப்ளாக் பற்றி நம்ம இன்னொரு தடவை செய்யலாம், இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறது. சரி, ரைட். இந்த பயோஃப்ளாகில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனும் நைட்ரஜனும் சமன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். இந்த டெக்னிக்கல் டேர்மை நான் எடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படிங்கிற டேர்ம்லாம் எடுத்துடுறேன், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, கார்பனும் நைட்ரஜனும், சரிங்களா, 2 விஷயம் இருக்குது. ஒன்று கார்பன் இருக்குது, இன்னொன்று நைட்ரஜன் இருக்குது. இது ரெண்டும் சமன்படுத்தணும் பயோஃப்ளாக் டேங்கில். ரைட்டுங்களா? மொதல் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இது ரெண்டையும் சமன்படுத்தினாலே ஒரு 95% வந்து நம்ம பயோஃப்ளாகில் சக்ஸஸ் பண்ண மாதிரி தான். மீதம் உள்ள 5% இருக்குது, அது சின்ன சின்னது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இந்த கார்பனும் நைட்ரஜனும் சமப்படுத்துறது அப்படி என்னன்னா ப்ரீவியஸ் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ சிஎன் ரேஷியோ வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த சிஎன் ரேஷியோ வீடியோவில் எப்படி நம்ம வந்து அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வித் சார்ட் போட்டு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கார்பன் நைட்ரஜன் சமன்படுத்தல் ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? ரைட். இப்போது இந்த டெக்னாலஜியில் 3 விஷயத்தினால தான் நம்ம அந்த பயோஃப்ளாக்கு வரோம். ரைட்டுங்களா? என்னென்னா, ஒன்று குறைஞ்ச இடத்துல அதிக மீனை வளர்க்கலாம். ரைட்டுங்களா? ஒரு 15க்கு 15 உள்ள ஒரு இடத்துல 15x15, சரிங்களா, இந்த ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடத்துல 2500 மீனை வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் வந்து உணவு வந்து குறைவாக போடலாம், லோ எஃப்சிஆர்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால் உணவு குறைச்சி போட்டால் போதும், நிறைய மீனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ ஏன்னா அது உணவு வந்து டேங்க்குள்ளேயே தயாரிச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னென்னா, வாட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரைட்டுங்களா? ஸோ வாட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது. இந்த 3 காரணத்தினால தான் நம்ம பயோஃப்ளாக் வரோம். ரைட்டுங்களா? இல்லைன்னா நம்ம பயோஃப்ளாக்கு நம்ம வரமாட்டோம். ஸோ இந்த 3 விஷயமும் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். சரிங்களா? ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த சேலஞ்சிங்கான விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கார்பனையும் நைட்ரஜனையும் சமப்படுத்தணும். சரிங்களா? கார்பன் இவ்வளோ தேவை, நைட்ரஜன் இவ்வளோ தேவை. என்ன இது கார்பனையும் நைட்ரஜன் சமப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் டீ சாப்பிட்றோம். ரைட்டுங்களா? டீ நம்ம கேட்குறோம். இதில் சுகர் போடுறோம் இல்லைங்களா? சுகரும் அந்த டீ தூளும் கரெக்டாக போட்டால் டீ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு டீ போடும் பொழுது, வீட்டில் டீ போடும் பொழுது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீ நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் இந்த சுகரையும் அந்த டீ தூளையும், சரிங்களா, அந்த டிகாஷன், இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக போட்டால் அந்த டீ எப்படி இருக்குமோ அதே மாதிரி பயோஃப்ளாகில் கார்பனையும் நைட்ரஜனையும் கரெக்டான அளவில் இந்த பயோஃப்ளாக் டேங்கில் சேர்த்தா இந்த பயோஃப்ளாக் 100% சக்ஸஸ் ரேட்டிங்கில் தான் போகும். புரியுதுங்களா? இதை விட என்னால் விளக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் விளக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு எனக்கு விளக்குறதே நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் விளக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேளுங்க. கிளியராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் முடிவு பண்ணிப்போம். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போது இந்த கார்பனும் நைட்ரஜனும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேங்கில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்போ தான் ஈஸியாக நமக்கு புரியும். ஓகே. இப்போ கார்பனும் நைட்ரஜனும் சரியாக படுத்திட்டோம். சரியாக படுத்துறதுனால என்னென்ன நடக்குங்கிறத பார்ப்போம்.